அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒத்தையா ரெட்டையா மூவரான்னு சொல்லாமல் ஒத்தை இரட்டை மூவர்கள் மற்றும் கொத்து கொத்தாக பூக்கிறவங்க எல்லாருமே இந்த தோட்டத்தில் இன்றைக்கி வந்திருக்காங்க. என்ன தான் நம்ம இயற்கையாக கிடைக்கிற எந்த சந்தோஷமும் செயற்கையாக பண்ண முடியாதுன்றதுக்கு நம்ம மாடி தோட்டங்களும் நம்ம பூக்களும் தான் உதாரணம். நம்ம எவ்வளோ நீர் உரங்கள் கொடுத்தாலும் சரி, திட உரங்கள் கொடுத்தாலும் சரி, இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்குற அந்த மழை பெஞ்ச உடனே நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சியும் அந்த புத்துணர்ச்சியும் பாருங்கள். மழை துளியில் நம்ம பூக்கள்லாம் எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்கன்னு சொல்லி சைஸ்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்காங்க. காலை வேலையிலேயே போய் எடுத்துட்டேன். காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். மழை சாரலில் போயிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. எப்படி இருக்காங்க பாருங்கள். நிறைய ரோஸ் கொடுக்குறாங்க, செம்பருத்தி பூக்கள், நித்திய மல்லி, முல்லைப்பூக்கள், இது ஜாதிப்பூ, நான் வாங்கி தொடுத்த சரம், போகன்வில்லா, இதெல்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்த மலர்கள் தான். எப்படி இருக்காங்க பாருங்கள். மழையில் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப ரோசக்காரங்க. நித்திய கல்யாணி, சாமந்தி மஞ்சள் கலர், இது மஞ்சள்லேயே இதழ்கள் வேறு மாதிரி இருக்கும். செம்பருத்தியெல்லாம் முட்டுக்களாகவே இருந்தாங்க. காலையில் போகும்பொழுது எப்போவுமே நம்ம செம்பருத்தி செடிகள் நிறையா பார்க்கறதால ஒரு சில செடிகள் மட்டும் போட்டிருக்கேன். ப்ளூமேரியாக பாருங்கள், மலை துளியோட மழை நீரில் கலந்தா மாதிரி அந்த பூக்களும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள். நம்மக்கிட்ட நித்திய மல்லி ஒரு 5 செடி வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் வச்சுருந்தேன். இப்போ கட்டிங் முறையிலையும் நம்ம பதிய முறையிலையும் நமக்கு 5 செடி உருவாக்கிட்டாங்க. ஒரு 3 செடியில் பூக்கள் கொடுக்குறாங்க. சாமந்தி பூக்கள், ஆஸ்டர் பூக்கள், எல்லாமே பூக்கள் வந்து இப்போ மழை பெஞ்சோட இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறினாங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க. இந்த செடியே நம்மக்கிட்ட 2 இருக்குது, ரோஸ் செடி.